வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அதிசக்தி வாய்ந்த ஆண் பெண் வசிய முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் சிம்பிளையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற முறைகளுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வசிய முறையை தனக்கு தானேவே பண்ணிக்கலாம். அதே போல் மாந்திரிகராக இருக்கக்கூடிய பட்சத்தில் மற்றவங்களுக்கு இந்த வசிய முறையை பிரயோகம் பண்ணி தரலாம். அதற்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணணும். சாப நிவர்த்தி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ தொகுப்புலேயே ஆரம்பத்திலே நான் கொடுத்துருப்பேன். ஆரம்பத்திலே சேனலில் ஆரம்பத்தில் கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூஜையை பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்கள் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அமாவாசை, பௌர்ணமி, இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை, இல்லைனா செவ்வாய்க்கிழமை. உடனே பலன் தரணும் அப்படின்னா இந்த வசிய முறையில் எந்த வசிய முறை உடனடியாக பலன் தரணும் அப்படின்னா, கிரகண நேரங்களில் பண்ணுங்கள். அது ரொம்ப இப்போ நீங்கள் 1 மடங்கு பண்ணுறீங்க அப்படின்னா 100 மடங்காக பெருக்கி தரக்கூடியது கிரகண வேலைகள். இப்போ கிரகணம் எந்த நேரத்தில் பிடிக்குதோ அந்த நேரத்தில் இந்த முறையை பிரயோகம் பண்ணினேன். இந்த முறைன்னு இல்லை, எந்த வசியமாக இருக்கட்டும், மோகனமாக இருக்கட்டும், அதை அந்த சமயத்தில் பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் தரும். அதே போல் மந்திரத்துக்கு ஏன் சாப நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சாப நிவர்த்தி பண்ணலை அப்படின்னாலும் அந்த மந்திரமானது வேலை செய்யும். வேலை செய்யாமல் போகாது, வேலை செய்யும். கர்ம வினை பாதிப்பானது அதிகமாக சேரும். இதுதான் ஒரு காரணமே ஒழிஞ்சு, மற்றபடி மந்திரம் சாப நிவர்த்தி பண்ணலை அப்படின்னா மந்திரம் வேலை செய்யாமலாம் போகாது. கர்ம வினையானது கொஞ்சம் அதிகமாக சேரும். இது போல் நீங்கள் ஒரு முறை சாப நிவர்த்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். உங்களை ஆயுள் காலம் வரையுமே அது நீங்கள் சாப நிவர்த்தி பண்ண தேவையில்லை. கடைசி வரையுமே இந்த மந்திரத்தை நீங்கள் நேரடியாகவே பிரயோகம் பண்ணலாம். இந்த மாந்திரிகத்தை இந்த மாந்திரிக வித்தையை புதிதாக பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். ஏன்னா மற்ற நாட்களில் பண்ணுறத விட பௌர்ணமி நாட்களில் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த வசிய வேலைக்கு உண்டான வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ பண்ணிங்க அப்படின்னா நல்லபடியாக வேலை செய்யும். அதே போல் சூரியன் மறைஞ்ச பிறகு தான் இந்த பூஜையை பண்ணணும். அதே போல் பகலில் சூரிய கிரகணம் பிடிக்குது அப்படின்னா அந்த கிரகண நேரத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கிரகண நேரம் இல்லாமல் மற்ற நாட்களில் பண்ணுறீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் பண்ணுங்கள். அது போல் வசிய நேரம் பண்ணுறீங்க, வசிய வேலைகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற நாள், ஏற்ற நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நல்லபடியாக வேலை செய்யும். இந்த பூஜைக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க, என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பச்சரிசி மாவில் ஒரு மனித உருவ பொம்மை செஞ்சுக்கோங்க. அது தத்ரூபமாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீங்க, ஒரு பெண்ணை வசியப்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த பெண்ணை மனசில் கற்பனை பண்ணிவிட்டு அந்த பெண் போல் ஒரு பாவை செய்யுங்க. அது கூட அந்த பொண்ணோட சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது தலைமுடியாக இருக்கட்டும், இல்லை நெகமாக இருக்கட்டும், இல்லை வேர்வைப்பட்ட துணி, இல்லை உதிரம் பட்ட துணி, இது போல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதோட அந்த பாவையோட நெஞ்சு பகுதியில் பதிச்சு வைங்க. அதுபோல் ஃபோட்டோ கிடைச்சாலும் அந்த பாவை மேலே வைங்க. அந்த பாவை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த வசிய பூஜையை பண்ணுங்கள். இது போல் எந்த பொருள் எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேர் தெரிஞ்சால் ஓரளவுக்கு பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா பேர் மட்டும் தெரியறது முக்கியம் கிடையாது. மனசை ஒருநிலை படுத்தணும். இப்போ மற்ற பொருட்களெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு உடனே வசியமானது வேலை செய்யும். இது போல் பாவை மட்டும் வெறும் பாவை மட்டும் வைக்கிறீங்க, அதற்கு கூட இந்த எந்திர தகட்டில் ஒரு சின்ன தகடு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு செப்பு தகடு எடுத்துக்கோங்க. அதில் இன்னாருக்கு இன்னார் வசியமாகணும் அப்படின்றத எழுதிக்கங்க. இப்போ உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இப்போது ஒரு ரேவதி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேவதி எனக்கு வசியமாக கடவை அப்படின்றத எழுதிக்கங்க. இல்லைனா வசியவே அப்படின்றத எழுதிக்கங்க. இப்போ நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் இன்னொருத்தருக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு ரேவதின்ற ஒரு பொண்ணு ஒரு குமார்ன்ற ஒரு பையனுக்கு வசியமாகணும் அப்படின்னா, ரேவதி குமாருக்கு வசியவே அப்படின்றத அந்த வாக்கியத்தில் எழுதி அதனோட நெஞ்சு பகுதியில் புதைச்சி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாவையோட தலைப்பகுதி, தலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பதிச்சு வைங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா
கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க. அதை வந்து பன்னீரில் வந்து குழப்பி அந்த பாவையோட நெற்றி பகுதியில் வந்து வைங்க. அது கூடவே வந்து நெஞ்சு பகுதியிலையும் வந்து வைங்க. அதற்கடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா குங்குமத்தையும் வந்து அதற்கு மேலே வந்து குங்குமமும் வந்து வைங்க. இதில் வந்து நான் ஒன்று சொல்ல வந்து மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாம்பூலத்தில் வந்து ஒரு எச்சில் படாத இல்லைனா ஒரு பூஜைக்காக வச்சுருக்கிற தாம்பூலத்தில் வந்து இந்த பாவையை வந்து வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பட்டு வஸ்திரம், அப்படி இல்லை அப்படின்னா வாழை இலையில கூட இந்த பாவையை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். வச்சுட்டு அந்த பட்டு வஸ்திரத்துலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு தாம்பூலத்துலேயோ இது போல் வந்து அந்த பாவையை வந்து வச்சுட்டு அதற்கடுத்து வந்து பண்ணுங்க. அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாவை வந்து கிழக்கு திசையை நோக்கி தான் வந்து இருக்கணும். கிழக்கு திசையை வந்து தலை வந்து இருக்கிறது போல் வந்து பார்த்துக்கோங்க. நீங்களும் வந்து கிழக்கு முகமாக வந்து அமர்ந்துக்கங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கிழக்கு முகமாக வந்து அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த பாவை வந்து உங்களை பார்த்தபடி வந்து இருக்கணும். இது போல் வந்து பார்த்துக்கங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னீரில் குழப்பி வச்சுருக்கிற கஸ்தூரி மஞ்சளை வந்து அந்த முக்கோணம் வந்து போடுங்க. முக்கோணம் வந்து போட்ட பிறகு வந்து முக்கோணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி இருப்பது போல் வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா ஒரு ஆண் தெய்வத்துக்காக இப்போ வச்சு பண்ணுறோம், ஒரு ஆண் தெய்வத்தை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா முக்கோணம் வந்து மேல்புறமாக வந்து இருக்கணும். அதே போல் வந்து ஒரு பெண் தெய்வத்தை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா முக்கோணம் வந்து கீழ்ப்புறமாக இருப்பது போல் வந்து பார்த்துக்கங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடுத்திக்கிறதுக்கு வந்து ஒரு பொதுவான வஸ்திரம் வந்து காவி வஸ்திரம் வந்து உடுத்திக்கலாம். இல்லை வசியத்துக்குரிய வஸ்திரம் வந்து வெள்ளை வஸ்திரம், அப்படி இல்லைன்னா மஞ்சள் வஸ்திரம். அதே போல் வந்து நீங்கள் வந்து கழுத்தில் அணிஞ்சிக்கக்கூடிய வந்து மாலை வந்து தாமரமணி மாலை வந்து அணிஞ்சுக்கங்க. அது வந்து வசிய விலைக்கு வந்து ஒரு உயர்ந்த ஒரு மாலை வந்து தாமரமணி மாலை வந்து அணிஞ்சுக்கங்க. இந்த மாலை பார்த்தீங்க அப்படின்னா மாலை கடைகளில் கேட்டாவே கிடைக்கும். அதுபோல் வந்து ஒரு சில நாட்டு மருந்து கடைகளிலும் இந்த மாலைகள் வந்து கேட்டிங்க அப்படின்னா வந்து தருவாங்க. அதுபோல் வந்து தேன் வந்து இந்த பூஜைக்கு வந்து ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துலேயோ வந்து சுத்தமான தேன் வந்து வைங்க. அதுபோல் வந்து இந்த பூஜைக்கு வந்து சுத்தமான நெய் தீபம் தான் வந்து ஏற்றணும். இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. சுத்தமான வந்து நெய் தீபம் தான் வந்து ஏற்றணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வாசன திரவியங்கள் வந்து அந்த பூஜையில் வந்து பயன்படுத்துங்க. அதுபோல் வந்து மல்லிகை மலர் வந்து அந்த பூஜைக்கு வந்து படையெல்லாம் வந்து வைங்க. அதுபோல் வந்து வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வந்து அந்த பூஜைக்கு வந்து வந்து வைங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மந்திரம் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு வந்து 108 முறை வந்து ஜெபிங்க. மொத்தம் வந்து 11 நாட்கள் வந்து நீங்கள் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த 11 நாட்களுக்கு உள்ளாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த 11 நாட்களுக்கு உள்ளாகவே வந்து இந்த மந்திரம் வந்து தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே வந்து மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மந்திரத்தை வந்து இப்போ ஒரு மாந்திரிகர் வந்து இப்போ இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து வந்து உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நானே வந்து தொடர்ந்து வந்து உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு 11 நாட்களுக்கு உள்ளாகவே அந்த மந்திரமானது வேலை செய்யும். அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா வேலை செய்யும். அதற்கடுத்து நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நாள் கணக்கு வந்து கம்மியாகும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே வந்து வேலை செஞ்சிருச்சு அப்படின்னா இதற்கு மேலே வந்து நம்ம வந்து மந்திரம் உச்சரிக்க தேவையில்லை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடலாம். அதற்கடுத்து நாள் கணக்கு குறைய என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாள்லேயே வந்து இந்த பூஜையை வந்து பண்ணிடலாம். நாள் கணக்கு வந்து ரொம்ப வந்து அதிகமாகாது. ஒரே நாளில் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு தொடர்ந்து வந்து மந்திரத்தை உச்சரித்து அந்த மந்திரமானது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து சித்தி ஆயிரும். சித்தி ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த பூஜையானது கொஞ்சம் முடிச்சிடலாம். அதுபோல் வந்து இது போல் வசிய வேலைகள் வந்து பண்ணுறனால வந்து எந்த அசைவ உணவுகளும் வந்து எதுவும் வந்து சாப்பிடக்கூடாது. மது இது போல் வந்து கெட்ட பழக்கம் எதுவும் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வேளை மட்டுமே உணவு எடுத்து வந்து இந்த பூஜையை வந்து பண்ணுங்கள். நல்லபடியாக வந்து வேலை செய்யும். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உங்களுக்கே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இங்கே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்படியே வந்து உச்சரிக்கலாம். இல்லை வேறு ஒரு நபருக்கு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து அதில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை வந்து நம்ம சேர்த்து பண்ணுறது போல் வந்து இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் க்ரீம் சர்வலோக மனோகரி வாவா நான் நினைத்தவரை என் வசமாக நிற்க ஓம் க்ளீம் மமவச குரு குரு ஸ்வாகா. இந்த மந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் க்ளீம் சர்வலோக மனோகரி வாவா நான் நினைத்தவரை வசம் அது இருக்குது பார்த்தீங்களா. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு குமார் அப்படின்ற பையன் வந்து ஒரு ரேவதி அப்படின்ற பொண்ணுக்கு வந்து வசிய பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிகர் தேடி வந்திருக்காரு அப்படின்னா அதில் வந்து அந்த வாக்கியத்தை வந்து சேர்த்துக்கங்க. இப்போ நான் வாசிச்சு கட்டுறேன் பாருங்க. ஓம் ஹ்ரீம் சர்வலோக மனோகரி வாவா
குமாருக்கு ரேவதி வசிய வசியவே. ஓம் க்ளீம் மமவச குரு குரு ஸ்வாகா. மறுபடியும் ஒரு முறை வாட்ச் காட்டுறேன் பாருங்க. ஓம் ஹ்ரீம் சர்வலோக மனோகரி வா வா. குமாருக்கு ரேவதி வசிய வசியவே. ஓம் க்ளீம் மமவச குரு குரு ஸ்வாகா. இது போல் வந்து உச்சரிச்சுக்கங்க. அதே போல் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வசியப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதில் வந்து அதற்கு தகுந்தது போல் வந்து மாற்றப்படுத்தி வந்து உச்சரிச்சுக்கலாம். அதற்கடுத்து இதை வந்து 11 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொண்டு போய் மயானத்தில் வச்சு ஒரு கிழக்கு திசையை நோக்கி வந்து மயானத்தில் வந்து கிழக்கு திசை இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து புதைச்சிட்டு வந்துடுங்க. யாரும் ஆள் இல்லாத நேரத்தில் வந்து புதைச்சிட்டு வந்துடுங்க. இதிலே வந்து இன்னொன்று பண்ணலாம். ஒரு மண் கலயத்தில் வந்து அதை போட்டு அந்த பாவையை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே வச்சு மேலே ஒரு கருப்பு துணியோ இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு மஞ்சள் துணியோ இல்லை ஒரு வெள்ளை துணியோ வந்து வாயை வந்து கட்டி அந்த பானையோட வாயை வந்து கட்டி அதை வந்து புதைச்சி வச்சுட்டு வரலாம். இது போல் பண்ணிங்கனாவே போதும். ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த 11 நாட்களுக்கு உள்ளாகவே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வந்து 11 நாட்களுக்கு அப்புறம் வந்து வேலை செய்யும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வேலை செய்யாமல் போகாது. இதை சரியாக வந்து பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளாகவே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே போல் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கங்க. வளர்பிறை நாட்களில் வந்து செய்யுங்க. இது போல் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது போல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வளர்பிறை நாளை பார்த்து வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.